ஐயோ! நமஸ்காரம் குருஜி. குருஜி, இந்த உலகமே இறைவனா பார்த்த நம்மளுடைய முன்னோர்கள். இங்க எல்லாமாகவும் வியாபித்து இருக்கிற இறைவன் ஒருவன் அப்படின்னு பார்த்த நம்ம முன்னோர்கள். எதற்காக குருஜி 108 திவ்ய தேசங்கள் சொன்னாங்க வைணவத்துக்கு, 12 ஜோதிலிங்கங்கள் சைவத்துக்கு சொன்னாங்க. அது மாதிரி 48 சக்தி பீடங்கள் சொல்லி, இந்த மாதிரி இடத்துக்கு போக சொல்லி நம்மள வலியுறுத்துறாங்க. கண்டிப்பாக சொல்லல. ஆனா போங்க, உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சூக்ஷ்மம் கண்டிப்பா ஒளிஞ்சிருக்கும். அது என்னன்னு சொல்லுங்க குருஜி. அதாவது இந்த உலகத்தை ஞானம் அடைந்தவர்கள் பார்க்கும் விதம் வேறு, அதனால் அவர்கள் கையாளும் விதம் வேறு. இந்த உலகத்தை பற்றிய முழுமையான ஞானத்தை அடையாதவர்கள் பார்க்கும் விதம் வேறு, அதனால் அவர்கள் கையாளும் விதம் வேறு. ஞானத்தை அடைந்தவர்களும் முன்பு ஞானத்தை அடையாதவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது ஞானம் இல்லாத மற்றவர்கள் எப்படி கையாண்டார்களோ அப்படித்தான் வாழ்க்கையை கையாண்டார்கள். ஞானத்தை அடைந்த பிறகு அங்கே பிழை இருப்பதை புரிந்து கொண்டு மாறியுள்ளார்கள். ஞானத்தை அடையாதவர்கள் இதுவரை ஞானத்துடன் வாழ்பவர்களைப் போல வாழ்ந்து பார்த்தது இல்லை. அதனால் அவர்களுக்கு தெரிந்தது ஞானம் இல்லாத பார்வை ஒன்று மாத்திரமே தான். அதனால் ஞானத்துடன் வாழ்பவர்களை அவர்கள் மூடர்கள் என்று கருதுகிறார்கள். இது மனசுல இருந்தாதான் வரப்போற பதில் புரியும். அதுக்காக தான் சொன்னேன், இது பதில் கிடையாது. ஞானத்தை அடைந்தவர்கள் உலகத்தை பார்க்கும் விதத்தை, கையாளும் விதத்தை ஞானத்தை அடையாதவர்களிடம் சொன்னால் அதை நம்ப முடியாது, ஏற்க முடியாது. அப்படின்னா என்ன? இப்ப நான் பதில் சொன்னா மற்றவர்களால் அதை ஒத்துக்கொள்ள முடியாது. அப்படின்னா ஏன் அதை சொல்லணும் அப்படின்னா, இந்த விளக்கங்களிலும் இந்த பலனிலும் நாட்டம் உள்ளவனுக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும். அது ஒரு சுவை கூட்டியாக இருக்க முடியும். அதுல ஒரு ஸ்ரத்தையை அதிகமாக்கும் காரணியாக இருக்க முடியும். அதற்காக கேட்டு வைக்கிறது நல்லது. ஆனால் இந்த பலனில் நாட்டம் இல்லாதவர்கள் இதை கேட்பதும் வீண், இதை பயன்படுத்துவது அதை விட வீண். ஆக இங்கு இருப்பவைகள் எல்லாம் கடவுள், கடவுள் மாத்திரமே, கடவுள் அன்றி இங்கு எதுவுமே இல்லை. பொருள் ஆனாலும், குணம் ஆனாலும், நிகழ்வு ஆனாலும், அனுபவங்கள் ஆனாலும் சரி என்று வேதங்கள் கூறுகின்றன. நம்முடைய முன்னோர்கள் எழுதிய நூல்களின் ஆய்வுகளும் கூறுகின்றன. இந்த மோட்ச பலனை அல்லது ஞானத்தை அடைந்தவர்களின் அறிவும் கூறுகின்றன, அனுபவமும் கூறுகின்றன. அப்போ கடவுள்தான் தன்னைத்தானே படைப்பாக ஆக்கி கொண்டார். கடவுள் தான் தன்னைத்தானே உயிரினங்களாகவும் ஆக்கி கொண்டார். அதே கடவுள்தான் சுகத்தை அனுபவிப்பவர்களாகவும் துக்கத்தை அனுபவிப்பவர்களாகவும் இங்கே இருக்கிறார். இது தவறு இல்லையா என்று கேள்வி கேட்டால், இருப்பது அவர் மாத்திரம்தான் என்றால் அங்கு தவறுக்கு ஒன்றும் வேலை இல்லை. அதாவது பாதையில் செல்லும் பொழுது இடது பக்கம் ஓரமாக செல்ல வேண்டும் என்பது விதி. என ஒருவன் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளான். அதற்குள்ளே அவன் மட்டும்தான் குடியிருக்கிறான். வேறு யாரும் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. தன் வீட்டிற்கு தான் போய் வருவது போல ஒரு வழியை அமைத்துக் கொண்டுள்ளான். மற்றவர்கள் யாரும் வர முடியாதபடிக்கு செய்துள்ளான். மற்றவர்களை இவன் சந்திக்க வேண்டும் என்றால் அந்த 10 ஏக்கர் நிலத்தின் வெளிப்புற வாசற்படிக்கு வந்துதான் சந்திக்கிறான். உள்ளே அவன் அனுமதிப்பது இல்லை என்று ஆகிவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது இந்த அவனுடைய எல்லைக்குள்ளே பாதைகள் இருக்கின்றன. அவன் மட்டும்தான் நடப்பவன். இடது பக்கம் மட்டும்தான் நடக்க வேண்டுமா? அந்த பாதையில் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாமா? எங்கும் இடது பக்கம் மட்டும்தான் நடக்க வேண்டும் என்பவன் முழு முட்டாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதேதான் கடவுள் மாத்திரம்தான் இருக்கிறார் எனும் பொழுது அவர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர் ஏன் இப்படி இருக்கிறார் என்று கேள்வி கேட்பவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதுக்கு பதில் நம்ம இப்பதான் பார்த்து முடிச்சோம். அப்படி கடவுள் இந்த உலகிலே கோடிக்கணக்கான பிறவிகளை அடையும் பொழுது மனித பிறவிகளையும் அடைகிறார், ஆயிரக்கணக்கில் அல்லது கோடிக்கணக்கில். அந்த மாதிரி பிறவிகளை அடையும் பொழுது தனக்கு வரும் துயரங்களை சமாளிப்பதற்காக சில ஏற்பாடுகளையும் அவரே வைத்துக் கொண்டுள்ளார். உயிரினங்களாக பிறந்து பிறவிகளை எடுக்கும் பொழுது அங்கே போய் தன்னுடைய சுயரூபத்தை மறந்தால்தான் அங்கே கிடைக்கும் ஒரு அனுபவத்தை சிறப்பாக அனுபவிக்க முடியும். எப்படி தன் குடும்பத்தை காப்பாற்ற தன்னுடைய ஒர்க் ஷாப்பிற்கு, பணிக்களத்திற்கு செல்லும் ஒருவன் பணிக்களத்தில் வேலை செய்யும் பொழுது குடும்பத்தை மறந்து தொழிலை முழு கவனத்துடன் செய்கிறான். அப்பதான் வீட்டுக்கு வந்து தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியா காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை, என்ற காரணம். ஆனால் பணி செய்யும் பொழுதும் தன்னுடைய வீட்டை நினைத்து நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டு அழுது கொண்டே இருப்பவன் காரியங்களை தவறாக செய்கிறான். ஆனால் வீட்டுக்கு வரும்பொழுது அவன் வெறும் கையுடன் தான் வருவான். தன் வீட்டிற்கு உதவியையும் செய்ய முடியாது. அப்படி என்றால் ஒருவன் தான் எடுக்கும் ஒரு காரியத்தை செய்ய தன்னுடைய சுயரூபம் மறதி என்பது அவசியமாகிறது. கடவுளும் ஜீவர்கள் என்ற வேஷத்தை எடுத்துக்கொண்டு வாழும் பொழுது அவருக்கு தன்னுடைய சுவரூபத்தை மறத்தல் என்பது அங்கு அவசியமாகிறது. ஆனால் சுவரூபத்தை மறக்கும் பொழுது, ஒரு எளிய ரூபத்தை எடுக்கும் பொழுது அங்கு துயரத்திற்கு வாய்ப்பு வருகிறது. அப்பொழுது துயரத்தை நீக்கிக் கொள்ள முயற்சி எடுக்கும் பொழுதே அந்த துயரத்தால் வேதனைகள் ஏற்படுகின்றன. சிரமங்களை நீக்க முயற்சி எடுக்கும் பொழுதே அந்த சிரமங்களால் வேதனைகள் ஏற்படுகின்றன. அந்த இடத்தில் அந்த வேதனைகளை நீக்கிக் கொள்ள ஒரு சிறு ஏற்பாடு தேவைப்படுகிறது. அவருக்கு அவரே வைத்துக் கொண்ட ஏற்பாடுகள் தான்
சாஸ்திரங்கள், வேதங்கள், உயர் நூல்கள், குருநாதர்கள், கோவில்கள், பண்பாடு, சான்றோர்கள் அனைத்தும். அவர் அங்கே செல்கிறார், தன்னை பற்றிய சொரூப ஞானத்தை பெறுகிறார். பெற்றவுடன் அவருக்கு இருந்த பயம் போன்ற துயர காரணங்கள் விலகுகின்றன. அவர் தொடர்ந்து தன்னுடைய காரியங்களை செய்கிறார். இதில் என்ன தவறு? இதில் எந்த தவறுமே கிடையாது. சரி, கோவிலுக்கோ சாஸ்திரத்திடமோ குருநாதரிடமோ போகவில்லை என்றால் என்ன தவறு? நீங்கள் சொல்வதை கேட்டால் போகவும் வேண்டாம் போல தெரிகிறதே. போகணும்னு அவசியம் இல்லை, போகலன்னா தப்பு இல்லை. என்ன, இந்த இடங்களை நாடி செல்பவன் தனக்கு வந்த சிரமங்களை துயரங்களை 10 நாளில் தீர்த்துக் கொள்கிறான். இதை நாடாதவன் 10 பிறவிகள் ஆகிறது தீர்ப்பதற்கு. அவைகளை தீர்ப்பதற்குள் புதிய சிரமங்களிலும் சிக்குகிறான், பயத்தினால் எடுத்த தவறான முடிவுகளால். இந்த இரண்டில் எது உயர்ந்தது என்றால் இதற்கு பொதுவான பதில் கிடையாது. அந்தந்த தீர்வை விரும்புபவர்களுக்கு அதுவும் உயர்ந்தது. சரி, அதுக்கு ஏன் விதவிதமான கோவில்கள், விதவிதமான நூல்கள், விதவிதமான குருநாதர்கள்? அது சரி, நோயின் வகைக்கு ஏற்பவும் நோயின் அளவிற்கு ஏற்பவும் தானே மருந்து. நோய் பிடித்தவன் என்றாலே உடனே ஒரே பச்சை கலர் மாத்திரை 1/2 கிலோ எடுத்து கொடுப்பா அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அது என்ன நோய், எவ்வளவு முற்றி இருக்கிறது, எவ்வளவு சிரமத்தை கொடுக்கிறது என்பதை பார்த்துதான் கொடுக்க வேண்டும். அதே போல ஒருவன் துயரத்தை சந்திக்கிறான், அந்த துயரத்தில் இருந்து விடுபடத்தான் சாஸ்திரங்கள், குருநாதர்கள், கோவில்கள் இருக்கின்றன அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒண்ணு வச்சிட முடியாது. அது என்ன விதமான துயரம், என்ன விதமான பயம், அது எந்த அளவிற்கு முற்றி இருக்கிறது, இப்படி எல்லாம் வேறு வேறு அளவீடுகள் இருக்கின்றன. அந்த அளவீடுகளை பொறுத்து தீர்வுகளின் வகைப்பாடுகள் இருக்கின்றன. அதனால் விதவிதமான நூல்கள், குருநாதர்கள், கோவில்கள் வருகின்றன. யார் யார் என்னென்ன விதமான தேவையுடன் இருக்கிறானோ, யார் யார் என்னென்ன விதமான பாதிப்புடன் இருக்கிறானோ அதற்கு ஏற்ற பதிலின் தீர்வின் தேவையுடன் இருக்கிறான். அந்த தீர்வுகளுக்கு ஏற்ற அமைப்புகள் விதவிதமாக இருக்கின்றன. அதனால் விதவிதமான ஆலயங்கள், விதவிதமான தீர்வுகள், அவருக்கு அவரே வைத்துக் கொண்ட தீர்வுகள். வாழ்க பாரதம், வாழ்க பாரதி, வாழ்க பாரத பண்பாடு.